இது பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான குழுக்களை பற்றி கேட்டிருக்காங்க. இதில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 மற்றும் 4 தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி காலவரிசைப்படுத்த சொல்கிறது, இயர் என்னன்னு கேட்குறது அப்படின்னு கேட்குறது. எப்போவுமே பஞ்சாயத்து ராஜை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க, கமிட்டியில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஊராட்சி மன்ற தலைவராக, அதாவது மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவராக மாவட்ட ஆட்சி இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்து, இது தவறு. அது மாதிரி என்ன கேட்டால் மாவட்ட ஆணையர் பதவி நீக்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆணையர் பதவி உருவாக்க சொல்லி தான் அந்த கமிட்டி சொல்லிச்சு. தெரியல 11th புக்கில் இந்த உள்ளாட்சி பகுதிகள் அப்படிங்கிற பகுதியில் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. 9th புக்லேயும் உள்ளாட்சிகள் பகுதிகள் இருக்கும். 9th புக்கில் உள்ளாட்சி நிர்வாகம் இருக்கும், 11th புக்கில் உள்ளாட்சி நிர்வாகம், ரெண்டுலேயுமே கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். படித்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எடுக்க முடியும். என்னென்னு பாருங்கள். இங்கே பாருங்கள். அதுக்கடுத்து அசோக் மேத்தா குழு, நிர்வாகம் சார்ந்த அசோக் மேத்தா குழுவுடைய முக்கியமான 2 பரிந்துரைகள் என்ன? சரி, அப்புறம் மேத்தா குழு பரிந்துரை. அதுக்கடுத்து என்ன கேட்டீங்கன்னா, இங்கே 77 அசோக் மேத்தா குழு, அது பல்வந்தராய் மேத்தா குழு இங்கே இருக்கிறது. 57 பல்வந்தராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு. ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து ஆன்சர் எடுக்க முடியும். டேரெக்டாக ஆன்சர் இருக்குது.